ஹாய் கைஸ், ரீசெண்டாக த ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் வார்த்தை பேசிட்டு இந்த வீடியோ போடலான்னு போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோ ஸ்பாய்லர்ஸ். ஆல்ரெடி அலெக்சாண்டர் பெயின் எடுத்த ஒரு 3 படம் பார்த்துருக்கேன். 3மே வந்து ரொம்ப பிடிச்ச படம் தான். ஸோ அந்த படம் சொல்கிறேன். அந்த படம் பார்க்கலன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எலெக்ஷன், சைட்வேஸ், நெப்ராஸ்கா. 16 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அதில் இந்த ஒரு 3 படம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படங்களுமே வந்து ஃபேவரட்டான படம். முடிஞ்சால் அதையும் பாருங்கள். ஸோ பிளாட் என்னென்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே ஸ்கூலில் வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் பிரேக், அதாவது கிறிஸ்மஸ் அப்போ வெக்கேஷன் விடுவாங்க நியூ இயர் வரைக்கும். ஸோ அது மாதிரி பிரேக் விட போகிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த பிரேக்கில் வந்து எல்லாருமே யூஸ்வலாக வந்து பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஹாஸ்டலில் இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து வெக்கேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பேர் மட்டும் அவங்க வீட்டில் அவங்களால போக முடியாத ரீசன்ஸால் இங்கே ஸ்கூல்லேயே வந்து இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு டீச்சரை வந்து அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பையனும் ஒரு டீச்சரும், அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து ஒரு குக் இருக்காங்க. ஸோ அவங்களும், ஸோ அந்த குக்கு வந்து ரீசெண்டாக வந்து அவங்க மகனை வந்து இழந்துட்டாங்க. ஸோ ஒரு டீச்சர் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டீச்சர் வந்து ஸ்கூல்லேயே தான் மோஸ்ட்லி இருக்கவர். ஸோ வெக்கேஷன் வந்தால் கூட எங்கேயும் போக மாட்டார். ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேயே தான் வந்து காலங்காலமாக அங்கேயே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து மேரேஜ் ஆகலை, தனியாக வந்து இருக்கார். ஸோ இது மாதிரி ஒரு டீச்சர், அதே மாதிரி ஒரு க்ரீவிங் மதர், ஒரு பையனை இழந்து வாடுற ஒரு அம்மா, அதுக்கப்புறம் அடலசன்ட் ஏஜில் இருக்க ஒரு பையன். ஸோ இந்த 3 பேரும் அந்த 14 டேஸ் எப்படி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அந்த 14 டேஸில் நடக்குது. ஸோ இதுதான் வந்து கதை. படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 3 பேருமே வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க. ஒரு பையன் இப்போ தான் லைஃபே தொடங்குறான். இன்னொருத்தர் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த பையனோட வயசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர். ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை இழந்துட்டு அதை இன்னுமே ப்ராசஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே வந்து தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஓடுது. ஸோ இதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்குமே வந்து ஸ்கோப் இருக்கும். ஒருத்தருக்கும் வந்து அவங்க ஸ்டார்டில் இருந்ததுக்கும் மூவி எண்ட் ஆகும்போதும் அவங்க கேரக்டர் ஆர்க் வந்து நம்மளால் பார்க்க முடியும். படத்தில் ஆக்டிங் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கோல்ட்னஸ் அதை வந்து நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த சோகத்தையும் வந்து அந்த டிஸ்டன்ஸையும் வந்து அந்தந்த மொமெண்ட்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த வார்ம், அந்த கிறிஸ்மஸ் அப்போ அதே மாதிரி அந்த வார்ம்த்தையும் அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து எனக்கு பிடிச்ச மூவி சீரிஸ் பற்றி இந்த யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.